நான் வந்து அன்னை பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் டிஹெச்என்எம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். என்னோட பேர் கோகிலா. என்னோட பேர் வேளாங்கண்ணி. என்னோட பேர் ஜெய்ஸ்ரீ. ஹாய்க்கா, என்ன நேற்று மேம் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, முடிச்சிட்டிங்களா? அசைன்மெண்ட் முடிச்சிட்டேன். டயக்ராம் மட்டும் வேறு என்ன ஏன் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். மார்னிங்கில் மேம் கிட்ட சைன் வாங்க. ஹாய் ஜெயஸ்ரீ. இதை பண்ணி கிளாஸ் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு எடுக்கிறதா? ஐபி கிளாஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, நாளைக்கு எடுப்பாங்க. சரிங்களா? சைலண்ட்டாக இருக்காளே, வந்து ஹாய் சொல்லிட்டு உட்காந்துட்டா. கேட்கலாமா? என்ன ஜெயஸ்ரீ, உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா வீட்டில் என்ன ப்ராப்ளமா? அப்படிலாம் எதுவும் என்ன சின்ன ப்ராப்ளம் சொல்லி என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் சொன்னாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேம் வந்து நம்மளுக்குள்ள லெசன் நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் 40 வயது இருக்க பெண்களுக்கு தான் மார்பக புற்றுநோய் வரும்னு சொன்னாங்க. இப்போ 20 வயது இருக்க பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வருது. அது எதனால? ஆமாம், இப்போ பெண்கள் வந்து அதிகமாக 20 வயசில் உள்ளவங்க இப்போ மார்பக புற்றுநோய் வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இப்போ உலக அளவில் இந்த மார்பக புற்றுநோய் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இல்லாததான் காரணமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பாட்டிக்கோ நம்ம சித்திக்கோ அத்தைக்கோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்பக புற்றுநோய் நம்மளுக்கும் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. இது வந்து இப்போ எப்படின்னா பெண்கள் வந்து அதிக வந்து மன அழுத்தங்களால், அது போக இருக்கிற இறுக்கமான உள்ளாடைகள் போடுறதுனால, இப்போ இருக்கிற உணவு பழக்கங்களால எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்ற உணவு எல்லாமே பானிபூரி, பீஸா, பர்கர் இதெல்லாம் தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல பரம்பரையாக வரும்னு. அப்போ வந்து இப்போ என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்துருக்கா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும், ஃப்ரெண்டுக்கு வர வாய்ப்பு இருக்கும். அப்போ இது எப்படி வீட்டில் நம்ம சுயமாக பரிசோதித்து பார்க்கலாம்? நான் சொல்கிறேன். தனி அறையில் கண்ணாடி முன்னாடி நின்று இதுதான் உங்கள் மார்பகம் வச்சுக்கோங்க. தோள்பட்டை முடிகிற இடத்துல இருந்து மார்பக தொடக்கம், அப்புறம் மார்பகம் முடிகிற இடத்துல இருந்து மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் அக்குள் பகுதியில் மார்பகத்தை சுற்றி பார்த்துட்டு வரும்போது பட்டாணி சைஸில் கட்டி போல வலி இல்லாமல் இருந்தாலும் மார்பக புற்றுநோய் கட்டியாக இருக்க வாய்ப்புது. அல்லது கட்டி நகர்ந்தாலும் வலியோடு இருந்தாலும் சாதாரண கொழுப்பு கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து அருகில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை சென்று எஃப்என்எஸ்சி டெஸ்ட் மூலமாக இந்த கட்டியை கண்டறியலாம். எஃப்என்எஸ்சி டெஸ்ட்னு அது எப்படி எடுப்பாங்க? சொல்கிறேன். எஃப்என்எஸ்சி டெஸ்ட்னா கட்டி உள்ள பகுதியில் இன்ஜெக்ஷன் மூலமாக திசுக்களை எடுத்து திசுக்களை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. டெஸ்ட் ரிசல்ட் மூலமாக இது சாதாரண கொழுப்பு கட்டியா அல்லது மார்பக புற்றுநோய் கட்டியாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே இந்த மார்பக புற்றுநோய் சுயமாக பரிசோதிக்கின்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நீங்களும் செய்வீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம்.